வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு கிரீம் சாலையில் உள்ள மருத்துவமனையில் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. வலது காலில் ஏற்பட்ட நீர்க்கட்டி காரணமாக அவருக்கு சிறிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அப்பல்லோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உடல்நிலை சீராக உள்ளதால் இன்று பிற்பகல் ஸ்டாலின் வீடு திரும்புவார் எனவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனை சென்ற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸ்டாலின் தற்போது உற்சாகமாக உள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதாரண மருத்துவ பரிசோதனைக்காக நேற்று இரவு இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். பரிசோதனை செய்யப்பட்டு மிகுந்த முழு நலனோடு இருக்கிறார். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரை சந்தித்து ஒரு சில நிமிடங்கள் அவரிடம் உரையாடிவிட்டு குடும்பத்தாரிடமும் நலன் விசாரித்துவிட்டு வருகிறேன். நடப்பு கணக்கு பற்றாக்குறை இடைவெளியை குறைக்கும் வகையில் ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 19 பொருட்களுக்கான இறக்குமதி சுங்க வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் அந்த பொருட்களின் விலை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட காரணிகளால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையேயான வித்தியாசம் அதிகரித்து நடப்பு கணக்கு பற்றாக்குறை உயர்ந்தது. இதனையடுத்து கடந்த வாரம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆடம்பர பொருட்கள் இறக்குமதியை குறைப்பது என முடிவு செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக 19 பொருட்களின் இறக்குமதி சுங்க வரியை 15 விழுக்காடு வரை அதிகரித்து மத்திய நிதித்துறை அலுவலகம் ஆணை பிறப்பித்துள்ளது. ஏசி, பிரிட்ஜ், 10 கிலோவுக்கும் குறைவான வாஷிங் மெஷின் ஆகியவைகள் மீதான வரி 10 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி மற்றும் பிரிட்ஜ்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஷர்கள் மீதான வரி 7.5 விழுக்காட்டில் இருந்து 10 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. ஸ்பீக்கர்கள், ரேடியல் கார் டயர்களுக்கான வரி 10% இருந்து 15%, ஷூ, செப்பல் போன்ற காலணிகளுக்கான வரி 20 இருந்து 25 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளது. பல வகையான வைரங்கள் மற்றும் ராசி கற்களின் வரி 5 விழுக்காட்டில் இருந்து 7.5 விழுக்காடாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நகைகள், நகை உதிரி பாகங்கள், விலை உயர்ந்த உலோகங்கள், முலாம் பூசப்பட்ட உலோகங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நகை தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் ஆகியவற்றின் மீதான வரி 15 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஷவர் பாத் பிளாஸ்டிக் பாக்ஸ்கள், பாட்டில்கள், சமையலறை பிளாஸ்டிக் பொருட்கள், பாசிகள், வளையல்கள், எழுது பொருட்கள், அலங்கார பொருட்கள், டிராவல் பேக்குகள், சிறிய மற்றும் பெரிய வகை சூட்கேஸ்கள் ஆகியவற்றின் மீதான வரி 10% இருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் முதன்முறையாக விமான எரிபொருளுக்கு 5 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆவடியில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதலில் மாநில கல்லூரி மாணவர் ஓட அரிவாளால் வெட்டப்பட்டார். இந்த மோதல் தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ஆவடியைச் சேர்ந்த முகேஷ் மாநில கல்லூரியில் படித்து வருகிறார். கல்லூரி முடிந்து நேற்று வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த முகேஷ் ஆவடி பேருந்து நிலையத்தில் மாலை 4 மணியளவில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களான லோகேஷ் உட்பட சிலர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் முகேஷை விரட்டியுள்ளனர். அங்கிருந்து தப்பி ஓடிய முகேஷை ஓசிஎஃப் திடலில் ஓட விரட்டி அரிவாளால் வெட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தலைக்கைகளில் வெட்டுக்காயங்களுடன் கிடந்த முகேஷை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் 3 மாணவர்களை கைது செய்தனர். மேலும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முகேஷ் மீது ஏற்கனவே ஜே நகர் காவல் நிலையத்தில் பேருந்து கண்ணாடி உடைத்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைத்துவிட்டு தேசிய மருத்துவ ஆணையத்தை அமைக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனையடுத்து 7 உறுப்பினர்களை கொண்ட ஆணையம் அமைக்கப்படுகிறது.
மருத்துவக் கல்வி பணிகளை மேற்கொண்டு வரும் இந்திய மருத்துவ கவுன்சில் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் மருத்துவ கவுன்சிலை கலைத்துவிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் அமைப்பதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. ஆனால் இது நிறைவேற்றப்படாமல் துறை சார்ந்த நாடாளுமன்ற குழு முன்பு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் அமைப்பதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உடனடியாக ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் வி.கே. பால் தலைமையில் 7 உறுப்பினர்களை கொண்ட மருத்துவ ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய ஆணையம் அமைக்கப்படும் வரை இந்த பணிகளை மருத்துவ கவுன்சில் கவனிக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய தொலைத்தொடர்பு கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் தொலைத்தொடர்பு ஆணையத்தின் பெயர் டிஜிட்டல் தொடர்பு ஆணையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் கரும்பு உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிதி வழங்கவும், சர்க்கரை ஏற்றுமதி செய்யும் ஆலைகளுக்கு போக்குவரத்து மானியம் வழங்கவும் 5538 கோடி ரூபாய் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.